இனிய காலை வணக்கம். இன்றைக்கி நம்ம பல்சுவை விருந்தில் ஒரு புது டாபிக் தான் பற்றி பேச போகிறோம். அதாவது ஏன் வாகனங்களில் பிரேக்குகள் வைக்கப்பட்டுள்ளன அப்படிங்கிற ஒரு டாபிக் பற்றி தான் பேச போகிறோம். அதை வகுப்பறையில் நடக்கிற மாதிரி ஆசிரியர் மாணவர்கள்ட்ட கேள்வியே கேட்குறாரு. அதுக்கு மாணவர்கள் சொல்கிற பதிலை வச்சு தான் இன்றைக்கி இந்த நம்ம டாபிக் தொடங்க போகிறோம். வாங்க நம்ம அவருடைய ஸ்கூலுக்கு போகலாம். அதாவது ஸ்கூலில் ஃபிசிக்ஸ் வாத்தியார் தன்னுடைய ஸ்டூடெண்ட்டை எப்பொழுதுமே பாடம் நடத்தும் போது அதாவது விளக்கங்கள் கொடுத்து இந்த பாடம் தொடங்குவதுக்கு முன்னாடி பல விளக்கங்கள், பொது அறிவு நாட்கள், பொது அறிவு பற்றி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இந்த மாதிரிலாம் பேசிட்டு தான் ஒரு சிலர் ஆசிரியர் பாடங்களே தொடங்குவார். அந்த மாதிரி தான் இந்த ஆசிரியரும் அவருடைய ஃபிசிக்ஸ் பாடத்தை தொடங்கிறதுக்கு முன்னாடி ஒரு பொது அறிவு சப்ஜெக்டை பற்றி பேசிட்டு தொடங்குறாரு. அதுதான் இந்த ஏன் வாகனங்களில் பிரேக்குகள் வைக்கப்பட்டுள்ளன அப்படின்னு கேட்குறாரு தன்னுடைய ஸ்டூடெண்ட்டை பார்த்து. ஒவ்வொரு மாணவர்களும் ஒவ்வொரு விதமான பதில் சொல்கிறாங்க. ஒரு மாணவன் என்ன சொல்கிறான், பிரேக்குகள் இருந்தால் தானே நிறுத்த முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இன்னொரு மாணவன் என்ன சொல்கிறான்னா, பிரேக்குகள் இருந்தால் தானே நம்ம பயமில்லாத ஓட்ட முடியும் அப்படின்னு சொல்கிறான். இன்னொரு மாணவன் என்ன சொல்கிறான், மெதுவாக போகிறதுக்கு தான் பிரேக்குகள் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறான். இன்னொரு மாணவன் என்ன சொல்கிறான், சராசரி வேகத்தில் போகிறதுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அப்படியே ஒவ்வொரு மாணவரும் ஒவ்வொரு பதில் சொல்லிகிட்டு இருக்காங்க. இந்த லாஸ்ட் பெஞ்சில் இருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த ஸ்டூடெண்ட் ஒருத்தன் எந்திரிச்சு பதில் சொல்கிறான். அதாவது பொதுவாகவே லாஸ்ட் பெஞ்சில் இருக்கிற மாணவர்கள் படிப்பில் தான் மக்குவாக இருப்பாங்க, ஆனால் பொது அறிவில் ரொம்ப டேலண்ட்டாக இருப்பாங்க. அந்த மாதிரி தான் அந்த மாணவன் சொல்கிறேன். என்னன்னு சொல்கிறேன்னா, வாகனங்களில் பிரேக்குகள் எதுக்கு வச்சுருக்காங்கன்னா வேகமாக தான் ஓட்டுறதுக்கு, அதுக்கு தான் பிரேக்குகள் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறான். அந்த ஆசிரியரும் இதுதான் சரியான விடை அப்படின்னு சொல்கிறாரு. இது பிரேக்குகள் நம்ம வேகமாக செல்வதற்கு தான் பிரேக் வச்சுருக்காங்க. உங்கள் காரில் பிரேக் இல்லைன்னு வச்சுக்கோங்க, உங்கள் காரை நீங்கள் வேகமாக ஓட்டுவீங்களா? நிச்சயமாக உங்களால் ஓட்டவே முடியாது. பிரேக்கு இருக்கிறனால தான் நம்ம எந்த இடத்துக்கு சொல்கிறோமோ அந்த இடத்துக்கு நம்ம பயமில்லாத போக முடியுது. இது போல் தான் நம்ம வாழ்க்கையில் தடைகள் வரும்போது நம்ம ரொம்ப சோர்ந்து போயிடுறோம். கண்டிப்பாக அது கூடாது. நம்ம வேகத்தை குறைக்க தடைகளை அதை நினைக்கக்கூடாது. அதை நம்ம வாழ்க்கையில் வரும் படிக்கட்டுகளாக நினச்சி நம்ம வாழ்க்கையை தொடங்க. அதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு அருமையான கதை களத்தோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.